யாவரும் மனோமய உணர்வையே மெய் உணர்வென்று மயங்குகின்றனர். சுளுத்தியில் மனமில்லை, ஆனால் அப்போதும் தான் இருந்ததை மறுப்பார் எவரும் இல்லை. சிறு குழந்தை கூட சுகமாக தூங்கிக் கொண்டிருந்ததே என்று தூக்கத்தின் போதுதான் இருந்ததை கூறுகிறது. அந்நியம் எதுவுமற்ற அந்நிலையிலிருந்து அகந்தை ஒன்று வெளிப்பட்டு உடலை தானா அபிமானித்து இந்திரியங்கள் வாயிலாக உலகை காண்கிறது. இதையே யாவரும் பிரத்யக்ஷ அனுபவமாய் மதிக்கின்றனர். சுயம் பிரகாசமாம் ஆத்மாவை உணர்வோரை காண்பது அரிதாக இருக்கிறது. பெரும்பாலோருக்கு ஆத்மா உணர்வது என்னென்றால் அது மனோமயமாக இருக்கும் தங்களுக்கு முன்பு ஒரு விஷயமாக நிற்க வேண்டும். முதல்ல இது வரைக்கும் அர்த்தத்தை பார்த்துப்போம், அதுக்கடுத்து அடுத்த வார்த்தைகளுக்கு செல்வோம். முதல் வரியிலே பாருங்க, யாவரும் மனோமயமான உணர்வையே மெய் உணர்வு என்று உணர்கின்றனர். அதாவது there is a absolute உணர்வு, அதாவது மெய் உணர்வு அப்படிங்கிறது உண்மையான இருப்பு உணர்வு. அதைத்தான் நாம பிரம்மம் என்று சொல்கின்றோம், ஆத்மா என்று சொல்கின்றோம், கான்சியஸ்னஸ் என்று சொல்கிறோம். எது உண்மையோ அந்த உணர்வு. இன்னொரு வார்த்தைங்க பயன்படுத்துறார், மனோமய உணர்வு. அப்ப ரெண்டு உணர்வு இருக்கிறதா அப்படின்னா, மனம் எனக்கு இருக்கிறது, நான் மனதையோடு இயங்குகிறேன் என்று சொல்பவர்களுக்கு இரண்டு உணர்வுகள் இருக்கின்றது. மனமற்ற நிலையிலே ஞானத்தை உணர்ந்தோருக்கு ஒரே உணர்வு தான் இருக்கிறது. மனோமய உணர்வு என்றால் அந்தக்கரணம் என்று நாம் அறிந்திருப்போம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சேர்ந்த ஒரு கருவி. அதற்கு அந்தக்கரணம். அதை இங்க மனம் என்று இங்க சொல்லுகிறார். இந்த மனதினால் அனுபவிக்கப்படுகின்ற இந்த மனதை உணரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உண்மையானது மெய் உணர்வு என்று மயங்குகின்றனர் அப்படிங்கிறார். சரி, இது அப்சல்யூட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு, அப்சல்யூட் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் நம்ம உள்ள வந்த உடனே ரொம்ப டீப்பா அதுக்குள்ள போகும்போது, தியானமோ யோகமோ பல சாதனைகளோ பண்ணும் பொழுது நம் உடலிலோ மனதிலோ பலவிதமான மாற்றங்களும் அனுபவங்களும் எல்லா விதமான புதுதாக இதுவரைக்கும் நாம் உணராத பல அனுபவங்கள் நாம அனுபவிக்கிறது உண்டு. இப்ப அந்த நேரத்துல நமக்கு சரியானபடி எஜுகேட் பண்ண ஆள் இல்லை என்றால் இந்த மனோமய உணர்வையே மெய் உணர்வு என்று நாம் மயங்கி விடுவோம் அப்படிங்கிறார். மனதில் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு, அனுபவம், மனதால் அனுபவிக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தை நம்ம கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லி நம்ம ராங்கா ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் அப்சல்யூட், இதுதான் என்லைட்மெண்ட், இதுதான் ஆத்மா அப்படின்னு நம்ம வழி தவறுவதற்கு மயங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறார். எதெல்லாம் உங்கள் மனதால் அனுபவிக்கப்படுகிறதோ அவை அனைத்தும் மனோமய உணர்வு, மனோமய எக்ஸ்பீரியன்ஸ். மனதினால் அனுபவிக்கப்படுகின்ற எந்த ஒரு உணர்வும் அப்சல்யூட் என்று சொல்லக்கூடிய மெய் உணர்வு ஆக முடியாது. ஆனா இன்றைய சமுதாயத்துல இன்றைக்கு நம்மளுடைய பிராக்டிக்கலா பார்த்தோம்னா, ஸ்பிரிச்சுவல்னு டிராவல் பண்றவங்க, பல குருமார்கள் எல்லா இதுவும் போகும்போது நமக்கு ஏற்படுகின்ற பல அனுபவங்களை நம்ம கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி நாம ராங்கா ஐடென்டிஃபை பண்ணி மாட்டிக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா, பொய்யினது வேறொரு அனுபவத்தை நாம வேறொன்றாக நாம மாற்றி அதை புரிந்து கொள்வதனால் தவறாக நமக்கு ஞானம் ஏற்படும். விபரீத ஞானம்ங்கிறது அங்க ஏற்பட்டு விடுகிறது. உண்மையான அது எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. வேறொரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கன்க்ளூட் பண்ணிட்டோம்னா அது நம்மளை வேற பாதையில கொண்டு போய் எங்கேயோ விட்டுடும். அதை தான் இங்க சொல்றார், யாவரும் மனோமய உணர்வையே மெய் உணர்வு என்று மயங்குகின்றனர். இது 99% இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல போறவங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு பேசிக்கான ஒரு பிரச்சனை. யாராவது சரியான ஒரு என்லைட்டன் மாஸ்டரோட கைடன்ஸ் இல்லாம டிராவல் பண்ணாங்கன்னா அவங்க டெஃபினட்டா 100% இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மாட்டிக்கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு
ஒரு விளையாட்டே விளையாடுறோம். விளையாட்டு விளையாடும் போது அதுக்கு ஒரு கோச்சுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. கோச் இல்லாம நீங்களே பிராக்டிஸ் பண்ணும்பொழுது, நீங்க பண்றத பிராக்டிஸ் சரி என்று நாமளே நினைத்துக் கொண்டு அதுக்கு ரிசல்ட்டும் வருதே, சரியா தான் போறோம் நம்ம நினைச்சுக்கிட்டே போவோம். ஆனா என்ன அவுட்புட் வரணும், ஏற்கனவே அந்த அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாம நாம ஒண்ணு பண்ணும் பொழுது, வர்றதெல்லாம் சரி என்று நாம் நினைத்துக் கொண்டு வழி மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? அப்போ ஒரு கோச் இருந்தாங்கன்னா, நமக்கு கரெக்ட்டா அவங்க வந்து ஏற்கனவே அத விளையாண்டுருப்பாங்க, அத பார்த்திருப்பாங்க. நமக்கு வழி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா, நான் பார்த்த வரைக்குமே இந்த மனதினால் அனுபவிக்கப்படுகின்ற பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ்களே மனோமய உணர்வை வந்து கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஆத்மாவுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லி ராங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தான் இங்க வந்து இது ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதுக்குள்ள பார்ப்போம் நம்ம. சுளுத்தியில் மனமில்லை, அதாவது டீப் ஸ்லீப். அங்க வந்து நமக்கு மைண்டு கிடையாது. மைண்ட் அங்க ஒர்க் பண்றதுல நமக்கு எந்த எண்ணமும் அங்க உருவாறது இல்லை. ஆனால் அங்க நம்ம இருந்ததை வந்து நம்மளால மறுக்க முடியல. நீங்க டீப் ஸ்லீப்ல இருந்தீங்களான்னா, கண்டிப்பா நான் இங்கதான் படுத்திருந்தேன். நான் இருந்தேன். என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியல. எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. ஆனா நான் இருந்தேன் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதை தான் இங்க சொல்றாருங்க. சிறு குழந்தை கூட சுகமாக தூங்கிக் கொண்டிருந்ததே என்று தூக்கத்தின் போதுதான் இந்த தூங்கிக் கொண்டிருந்தது என்று தூக்கத்தின் போது தான் இருந்ததை அனுபவித்ததை கூறுகிறது. அந்நியம் எதுவுமற்ற அந்நிலையில் இருந்து அகந்தை ஒன்று வெளிப்பட்டு, இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன். நம்ம டீப் ஸ்லீப்ல இருந்து வேக்கிங் ஸ்டேட்டுக்கு நாம வரும் பொழுது, இந்த டீப் ஸ்லீப்ல அந்த ஈகோங்கிற ஒண்ணு வந்து கம்ப்ளீட்டா அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகல. அங்க அதுக்கான பாயிண்டே இல்லை. நம்ம வேக்கப் ஆகும் பொழுது நாம வந்து இந்த மனம், அதுக்கடுத்து இந்திரியம், அதுக்கடுத்து உடல், அதுக்கப்புறம் உலகம், நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு மெல்ல ஸ்ப்ரவுட் ஆகுது, மெல்ல அப்படி க்ரோ ஆகுது. அதைத்தான் இங்க என்ன சொல்றாருன்னா, அகந்தை ஒன்று வெளிப்பட்டு உடலை தானாக அபிமானித்து இந்திரியங்கள் வாயிலாக உலகை காண்கிறது. இந்த ஈகோ வந்து ஃபார்ம் ஆகுறது என்னன்னா அந்த பாயிண்ட்ல தான். ஆழ்ந்த டீப் ஸ்லீப்ல இருந்து வெளியே வரும்பொழுது இந்த பாடியை நான் என்று ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அந்த பாயிண்ட்ல தான் அந்த ஈகோ வந்து ஸ்ப்ரவுட் ஆகுது அப்படிங்கிறார். அப்புறம் இந்திரியங்கள் வாயிலாக உலகை அனுபவிக்கிறது. இதையே யாவரும் பிரத்யக்ஷ அனுபவமாய மதிக்கின்றனர். சுயம் பிரகாசமாம் ஆத்மா உணர்வோரை காண்பது அரிதாகி இருக்கிறது. அதாவது இந்த ஈகோல ஏற்படுகின்ற எக்ஸ்பீரியன்ஸை தான் பெரியதொரு எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய பேர் வந்து அதை வந்து அக்னாலஜி பண்ணிக்கிட்டு அது ரொம்ப பெரிய விஷயம் சொல்றது தான் அதிகமா பார்க்க முடியுது. உண்மையான சுயம் பிரகாசமான இந்த ஆத்மா அனுபூதி அடைந்து அதை கரெக்டான ஒரு ஞானத்துல பார்க்கக்கூடியவர்களை பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது என்று பகவானே சொல்றார். இப்ப அவர் வாழ்ந்த காலத்திலே வந்து தவறா வந்து ஆத்ம ஞானத்தை புரிந்து அவங்க எண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சின்சியரா பிராக்டிஸ் பண்ணி நம்ம ஒரு பாத்துல போகும்போது நமக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்படும், நிறைய சித்திகள் வரும், நிறைய நமக்கு வந்து மல்டிபிள் ஒரு கிளிம்ஸ் மாதிரி நிறைய நடக்கும். ஆனா அதை நம்ம மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா தான் பிரச்சனை. ஏன் அப்படி பண்றோம்னா நமக்கு சரியான ஞானம் இல்லாட்டி அது தவறா நாம புரிஞ்சுக்குவோம். ஆனா எனக்குமே ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் இருந்து அப்புறமேட்டு அதுல இருந்து வெளியே வந்து எஜுகேட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? அது இயல்பா நடக்கும். அதுல மாட்டிக்க கூடாது. ரொம்ப டீப்பா போய் மாட்டிக்கிட்டோம்னா அந்த ஈகோ ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடும். சோ பெரும்பாலோருக்கு ஆத்மாவை உணர்வது என்றால் அது மனோமயமாக இருக்கும் தங்கள் முன் ஒரு விஷயமாக நிற்க வேண்டும். அதுதான் பிரத்யக்ஷமாகும். பல பேருக்கு ஆத்மாவை உணர்றது அப்படின்னா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நமக்கு முன்னாடி ஏதாவது தெரியணும். எனக்கு முன்னாடி ஆத்மானா அது வந்து எப்படியோ ஒண்ணு எனக்கு அதை நான் பார்க்கணும். அப்படியே ஒளி வடிவாக, அது உருவமற்று அது வெள்ளையா அப்படியே பறக்கிற மாதிரி, இல்ல எங்கேயாவது ஒரு ஒளி அப்படியே அப்படியே கீழே இருந்து மேல போற மாதிரி, இல்ல என்னோட நெத்தியில இருந்து அப்படியே ஒளி மேல வந்து அப்படி எதையாவது நான் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்ப பெரும்பாலோருக்கு ஆத்மாவை உணர்வது என்றால் மனோமயமா இருக்கும் தங்கள் முன் ஒரு விஷயமா, ஒரு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ, ஒரு விஷயம்னா என்னது, ஒரு ஆப்ஜெக்ட், நம்மை விட்டு தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஐஸ்கிரீம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்.
ஒரு ஸ்வீட் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். வெளியே நல்ல குளுக்குளுன்னு காத்தடிக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். டெம்பரேச்சர் ஹீட்டா இருக்கு, அப்ப நமக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஆத்மாவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அப்படிங்கும்போது நமக்கு வெளியில இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட்னு நினைச்சுக்கிட்டு அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தவறா பல பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி வெளியில இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது, அப்படி நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னு இங்க பகவான் தெளிவா சொல்றாரு. அப்ப அது மனோமயமாக இருக்கும் தங்கள் முன் ஒரு விஷயமாக நிற்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அதுதான் பிரத்யக்ஷம், அது உண்மையானதாகும். கருவி கரணாதிகள் எவற்றையும் அபேசியாது தானே தானாய் சுயம் பிரகாசமாய் விளங்கும் ஆத்மாவை தெரிவதில்லை என்கிறார். மனதின் முன் விஷயமாக தோன்றுவதையே பிரத்யட்சமான உண்மையாக கருதும் பழக்கம் அவ்வளவு திடப்பட்டு இருக்கிறது. சரி, சுயம் பிரகாசம் நம்மளோட ஒரிஜினலான சோர்ஸ் நான் யாருங்கிறத புரிஞ்சுக்க முடியாம இந்த மனதிலே நம்ம ரொம்ப திடமா இருக்கிறதுனால மனதினால அறியப்படுகின்ற, பார்க்கப்படுகின்ற, அனுபவிக்கப்படுகின்ற ஒன்றைத்தான் சரியானது, அதுதான் பிரத்யக்ஷம்னு சொல்லி நம்ம ரொம்ப காலமா நமக்குள்ள அந்த ஒரு ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதுதான் ராங் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்புறம் ஒரு தேவாரத்துல இருந்து ஒரு பாட்டை குறிப்பிட்டு சொல்றாரு. துன்பத்தை தாண்ட விரும்பும் அறிஞர்கள் உபமானமும் ஊகமும் எதற்கு? நமதுள்ளே சுடரும் பேரொளியாம் பரம்பொருளை தெளிந்த மனதினால் உணர்ந்து அதுவே தானாய் நிலை பெறுமின் என்று உண்மையை உபதேசிக்கிறது. தேவாரத்துல இந்த ஒரு பாடல் அதுக்கான அர்த்தத்தை சொல்லி அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, பெரும்பாலோரும் இதை உணரார், இதனை ஒப்ப மாட்டார். அவர்களுக்கு கடவுள் ரிஷப ரூடராகவோ கருட ரூடராகவோ கண்முன் தோன்ற வேண்டும். அதாவது ஒரு உதாரணமோ ஒரு யூகமோ இதனால நமக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. அது உள்ளுக்குள்ள சுயம் பிரகாசமா இட்ஸ் சோர்ஸ், ஐ ஆம் தட் அப்படிங்கிறது அனுபவிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா பல பேருக்கு மனதுக்கு பிடிபடுற மாதிரி ஒரு ரிஷப ரூபத்துல ஒரு வாகனத்துல இருந்து வந்தா அவரு ஓகே, அல்ல கருட வாகனத்துல இருந்து வந்தா அவரு ஓகே, அல்லது இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கணும், இல்ல இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான ஏதோ ஒண்ணு அவங்க கண் முன்னாடி இந்த கண்ணு ஸ்தூல கண்ணுக்கு இல்ல மனக்கண்ணுக்கு அதுக்கு பிரத்யட்சம் ஆகணும். அப்படி பிரத்யட்சம் ஆனாதான் நான் ஏத்துக்குவேன், இல்லாட்டி ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது தவறுன்றாரு. அதுதான் அவர்களுக்கு பிரத்யட்சம் தோன்றுவது யாவும் மறைமா. அதை எப்படி பிரத்யட்சம் என்று அவர்கள் ஊன்றி காண்பதில்லை. என்றும் நமது இயல்பேயாம் நித்திய அனுபஸ்வரூபத்தை இத்தேவாரம் தெளிவாய் விளக்குகிறது. எசன்ஸ் என்னன்னா, வாட் எவர் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ த மைண்ட், இட் இஸ் நாட் அப்சல்யூட். எந்த அனுபவங்கள் ஆன்மீக அனுபவங்களாகவே இருக்கட்டும், உடல் சார்ந்து மனதிலே ஒரு எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்ட்ரஸ் எதுவாக இருக்கட்டும், மனதினால் அனுபவிக்கப்படுற எதுவுமே கான்சியஸ்னஸ் கிடையாது, அது ஆத்மா அனுபவம் கிடையாது. ஆத்மா அனுபவத்தை அனுபவிப்பவர்கள் வெகு சிலராக இருக்கின்றனர். ஆனால் பலர் இந்த மனோமய அனுபவத்தையே ஆத்மா அனுபவம் என்று ராங்கா ஐடென்டிஃபை பண்ணி அதுல மயங்குகிறார்கள் என்று இங்க சொல்றார். இது ரொம்ப சட்டிலான பாயிண்ட். சில பேர் இந்த பாதையில ரொம்ப டீப்பா பிராக்டிஸ் பண்ணி டிராவல் பண்ணி அவங்க பல அனுபவங்களை கோத்ரூ பண்றவங்க கிட்ட இது சொல்லும் போது அவங்களால கேட்ச் பண்ணிக்க முடியும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் அதுதான் உண்மை. நல்லது.